அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் காலமானார் அப்படின்னு ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. சன் நியூஸில் தத்ரூபமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் சாட்டை துரைமுருகன் காலமானார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதை விவரம் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே சன் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கு போல இருக்கு, சாட்டை துரைமுருகன் உண்மையிலேயே காலமாயிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை யார் செய்யறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா தற்குறிகள். சாட்டை துரைமுருகன் அவர்கள் காலமாயிட்டாருன்னு இன்ஸ்டாகிராம்லையும் எக்ஸ் போன்ற சமூக ஊடகங்களையும் இந்த செய்தியை பரவ விட்டு பார்த்து வேடிக்கை பார்த்து ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவேகா தற்குறிங்க. கடந்த சில நாட்களாகவே இந்த தாவேகா தற்குறிகள் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எதிராக பேசக்கூடிய நபர்களை டெத் அபியூஸ் பண்றது, ஃபேமிலி அபியூஸ் பண்றது, அவர்களுக்கு எதிராக உண்மைக்கு எதிரான செய்திகளை பரப்புறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி தான் மாரிதாஸ் அவர்கள் ஆதவர்ஜனாவிற்கும் விஜய்க்கும் எதிராக கடந்த சில நாட்களாக காணொலி போட்டு வந்தார். மாரிதாஸ் அவர்களை காவல்துறை கைது செய்தது, உண்மைக்கு புறமான செய்தியை வெளியிட்டதுனால காவல்துறை மாரிதாஸ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்படி என்னடா உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்க சொல்றாங்க பாருங்க, கரூரில் 41 பேர் செத்ததற்கு காரணம் விஜய் தான் என்று அவதூறு பரப்பிய மாரிதாஸ் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு அவனுங்க சமூக ஊடகங்களை பரப்பிட்டு இருக்கானுங்க. மாரிதாஸ் அவர்கள் அதிலே போய் கோட் பண்ணி இந்த பதிவை மட்டும் நீ நீக்கல அப்படின்னா தம்பி நீ களி தின்ன வேண்டியிருக்கும், நான் காவல்துறையில் புகார் அளித்து உன்னை காயடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக அவர் அந்த தாவேகா தற்குறிகளை எச்சரிக்கிறார். அப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செய்தியை நீக்கல. மாரிதாஸை கடிச்சு வச்ச இந்த தாவேகா தற்குறிகள் இப்போ சாட்டை துரைமுருகன் நிற்கிறானுங்க. சாட்டை துரைமுருகன் காலமானார் அப்படின்னு ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவ விட்டுருக்கிறானுங்க. அதை எடுத்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணி 41 பேரை கொன்ற கொள்கையற்ற ஈனப்பயலை அவன் கட்சியை அழிக்கும் வரை எனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு தமிழக காவல்துறையை டேக் பண்ணி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகன்ட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, பதிவு போட்டதோட சாட்டை துரைமுருகன் நிறுத்தக்கூடாது. இது மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக ஊடகங்களில் பதிவேற்றக்கூடிய இந்த தாவேகா தற்குறிகள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். காவல்துறை இந்த தாவேகா தற்குறிகளை ஐடி ஆக்ட்ல எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி இந்த தாவேகா தற்குறிகள் வெளியில வர முடியாத செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சு இவனுங்களை காயடிச்சாதான் இது மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை எவனும் வெளியிடுவதற்கு பயப்படுவான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் உங்களையும் கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு நம்ம திமுகவையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடிய மாரிதாஸை கடிச்சு வச்சானுங்க. மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார்னு உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டானுங்க. இப்ப சாட்டை துரைமுருகன் காலமானார் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்ததாக இவனுங்க திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை தான் டெத் அபியூஸ் பண்ண போறானுங்க. நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை இவங்க டெத் அபியூஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு போலியான செய்தி மக்கள்கிட்ட பரப்புற வரைக்கும் வேடிக்கை பார்க்காம மாரிதாஸ் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் எதிராக இவனுங்க பண்ண ஃபேமிலி அபியூஸ், டெத் அபியூஸ், அரஸ்ட் அபியூஸ் இது எல்லாத்திற்கும் வழக்கு பதிவு செய்து இந்த தாவேகா தற்குறிகளை காயடித்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த தாவேகா தற்குறிகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இதே மாதிரி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி சாட்டை துரைமுருகன் எப்படி காலமானார்னு இவனுங்க போட்டானுங்களோ அதே மாதிரி விஜய்க்கு எதிராக போடுவதற்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனால் நாகரீகம் கருதி அப்படி ஒரு விஷயத்தை செய்யாம நாங்க விமர்சனத்தை முன்வைக்கிறோம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து நாங்கள் விமர்சனத்தை முன் வச்சோம். விஜய் அவர்கள் கள்ள தொடர்பில் இருந்துகிட்டு தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு திரிசா கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தன்னுடைய மகன் மகள் 2 பேரையும் ரோட்ல விட்டுருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளான நாங்க விஜய்க்கு எதிராக முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, விஜய் ரொம்ப உத்தமரு, மனித புனிதரு, புடுங்கி தள்ளினாரு அப்படின்னா அதை பேசுங்கடா, அதற்கான அனைத்து உரிமையும் இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு
கேவலமான செய்தியை பரப்புறதுக்கு உங்களுக்குலாம் எங்கிருந்துடா மனசு வருது? அதே சம்பந்தப்பட்ட நபருக்கு குடும்பம், பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா? நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல சாட்டை துரைமுருகனோட பசங்க 2 பேரும் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் சக ஸ்கூல்மேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், டே உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்லலாம் வந்து சோசியல் மீடியாலலாம் பேசிக்கிறாங்கடா அப்படின்னு அந்த சின்ன பசங்கிட்ட போய் தான் கூட படிக்கிறவன் ஒருத்தன் கேட்டானா அந்த பிஞ்சு நெஞ்சில் எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்? இதெல்லாம் இந்த தற்குறிங்க எண்ணி பார்ப்பானுங்களா மாட்டானுங்களா அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல. முதல்ல சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக டெத் அபியூஸ் போடுறதுக்கு முன்னாடி, அண்ணா ஏன்னா திரிஷாவோட கள்ள தொடர்பில் இருக்க, ஏன்னா உன் குழந்தைங்க 2 பேரோடையும் நீ இல்லை, உன்னுடைய மகளுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு கூட போகாமல் அப்படி என்னன்னா பிடுங்கிட்டு இருந்த, திரிஷாவோட நாயோட பிறந்த நாளுக்கு போக தெரிஞ்ச உனக்கு உன் மகளோட பட்டமளிப்பு விழாவுக்கு ஏன்னா போக தெரியல, உன்னுடைய பையன் முதல் படம் டைரக்ட் பண்ணுறான், அந்த பூஜைக்கு நீ போகாமல் எங்கன்னா மணியாட்ட போயிருந்த, நீ அரசியலுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சுன்னா இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குன்னா நீ குரல் கொடுத்துருக்க, எந்த விஷயத்துக்கு நீ வந்து களத்தில் நின்றுருக்க, எதில் வந்து நீ நட்டமா தூக்கி நிறுத்தி இருக்க அப்படிங்கிற கேள்விகளை விஜயை நோக்கி எழுப்புங்கடா. அதுக்கு உன் தலைவங்கிட்ட பதில் இருக்கா அப்படின்றத கேளுங்க. அங்க பார்த்து கேட்கறதுக்கு வக்கில்ல விஜய்க்கு எதிரான கேள்விகளை நாகரிகமாக நாங்க கண்ணியமாக முன் வச்சா அதுக்கு பதில் சொல்லாம விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக எவனாவது பேசினா அப்படின்னா அவனை வந்து காவல்துறை கைது பண்ணிருச்சு, அவனை வந்து குண்டர் சட்டத்தில் வந்து சிறைப்படுத்திருச்சு. கரூரில் வந்து 41 பேர் செத்ததற்கு விஜய் காரணம் என்று அவதூறு பரப்பிய மாரிதாஸ் அவர்கள் கைது. ஏண்டா அந்த 41 பேர் செத்ததுக்கு விஜய் காரணம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் காரணம். இதை தானடா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதை தானடா இந்த தாவேக்கா தற்குறிகளையும் நம்ப வச்சிருக்கீங்க. அதுவாடா உண்மை? காலையில் 7 மணிக்கு வர வேண்டியவன் மணி ஆட்டிக்கிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு போனதுனால நடந்த விபரீதண்டா அது. அந்த 41 பேர் செத்ததுக்கு விஜய் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு முக்கியமான காரணம். அதை எப்படா நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? அதைத்தான் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் போட்டு 41 பேர் செத்ததுக்கு காரணமாக இருந்த அந்த கொள்கையற்ற ஈனப்பயலையும் அவன் கட்சியையும் அழிக்கும் வரை எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் பதிவு பண்ணியிருக்காரு. சாட்டை துரைமுருகனுக்கு மட்டும் இல்லை ராஜா, உங்களை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இருக்கோம். உங்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம், உங்களை 2ல் 1 பார்க்கணுன்ற முடிவு கொண்டோம். எப்போ இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சமூக ஊடகங்களில் அவதூறு பலப்புற அளவுக்கு இவனுங்க கேவலமாக இறங்கிட்டானுங்களோ, இதுக்கு மேலே இவனுங்களை விட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை. சாட்டை துரைமுருகன் பதிவு மட்டும் போட்டுட்டு கடந்து போகாமல், மாரிதாசும் பதிவு மட்டும் போட்டுட்டு கடந்து போகாமல், உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக ஊடகங்களில் சாட்டை துரைமுருகனுக்கு மாரிதாசுக்கு எதிராக பரப்பி வரக்கூடிய, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு எதிராக யார் பேசினாலும் இதான் நிலைமை. இப்போ நான் பேசுகிறத வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருச்சு, இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு எனக்கு எதிராகவும் இதே மாதிரியான பதிவை போடுறதுக்கு இந்த தாவேக்கா தற்குறிங்க தயங்க மாட்டானுங்க, வருந்த மாட்டானுங்க. ஆனால் ஒன்னுடா தாவேக்கா தற்குறிகளா, இந்த சமூக ஊடகங்கள் அவதூறு பரப்புறது இது மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். களத்தில் போய் நாம் தமிழர் கட்சி தம்பிகை கிட்ட இதே மாதிரி வம்புழுத்துறாதீங்க, வாங்கி கட்டிட்டு போயிடுவீங்க. தேனியில் என்ன நடந்துச்சுன்றது ஞாபகத்தில் இருக்குல்ல? இதே சாட்டை துரைமுருகன் வந்தால் நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம் பிடுங்கிடுவோம் அப்படின்னு பேசின லெஃப்ட் பாண்டியுடைய நிலைமை என்னாச்சு? அங்கே தாவேக்கா தற்குறிகள் வந்து அங்கே தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தை கலைச்சரலாம் அப்படின்னு சொல்லி காரில் வந்தவனுங்களை அடித்து இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் தேனியில் ஓட விட்டாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த காணொளி வாயிலாக தமிழக காவல்துறை கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, சமூக ஊடகங்களில் விஜய் தாவேக்கா இவங்களுக்கெல்லாம் எதிராக விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்களை இவனுங்க தொடர்ந்து அந்த நபர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு வாடிக்கையான ஒன்றாக ஆயிடுச்சு. அதனால் காவல்துறை முன் வந்து இந்த நபர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேக்கா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.